இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு ஒரு 25,000 நம்மளால புரட்ட முடியாதா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட நான் மாறக்கிட்ட சொல்லி வாங்கி தந்திருப்பேன்ல. நமக்குள்ள என்னடா பாரு எப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம தகுதி என்ன? ஏன்டா இப்படி? சரி உள்ள வா, கூட்டிட்டு வா. நான் எதுக்கு உள்ள வாங்க. அப்பா என்ன பழக்கண்டது? எங்க வருது உனக்கு இந்த புத்தி? என்ன நீ வா, இப்படி வா. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு கடன் வாங்கியிருப்பேன், கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி கடன் கொடுத்த ஒருத்தன் என் கடை வாசலே வீட்டு வாசலே வந்து நின்னு சத்தம் போட்டிருக்கான். கேவலப்படுத்திட்டீங்க. மொத்த பேரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி பண்ணிட்டீங்களா? இதுதான் நான் உங்களை வளர்த்த வளர்ப்பாடா? இந்த தண்ணிய குடி, குடிடா. குடிடா. என்ன பிரச்சனை உனக்கு? 25,000 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன செலவு? சரி, பணம் தான் வேணும்னா எங்கிட்ட கேட்கலாமே, நான் கொடுத்துருப்பேனே. இதெல்லாம் விட்டுட்டு போய் அவங்கிட்ட இங்க வந்து சட்டையை பிடிச்சி சண்டை அது இதுன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு அவனே மீட்டர் வெட்டிக்கு கடன் கொடுக்குறவன் என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு போறான். பார்த்தல அப்பா எவ்வளவு சங்கடப்படுறாருன்னு. ஐயா, உன் கடை வாசல்ல வந்து அவன் சண்டை போடுறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால உங்க எல்லாருக்குமே அவமானம் தான். அதுக்காக எல்லாரும் காலில் வேணாலும் நான் விழுறேன். ஏய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, உன்னால அப்பா சங்கடப்பட்டது இல்ல பாரு. வேணாப்பா, போதும். நீ கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்டா. ஆளை விடுங்க முதலாளி. ஏய், என்ன ஆளை விடு. டேய் இரு, அவன் உன் நல்லதுக்கு தானே சொல்றான். இப்ப எதுக்கு நீ இப்படி செய்யற? யாரும் எனக்கு எந்த நல்லதும் பண்ண வேணாண்டா. போதும், நீங்க பண்ண நல்லதெல்லாம் போதும். போதும் போதும். ராகவா, பாத்தியா பாத்தியா காவேரி, உன் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. நான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னு அது எல்லாம் நடக்குது. எப்படிலாம் என் பிள்ளைங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சனோ, ஆனா அது மாதிரிதான் இருக்கானுங்க. நீயே சொல்லி நான் என்ன பண்றது காவேரி? அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன கை நீட்டி அடிக்க வைக்கிறானுங்க. திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன திட்ட வைக்கிறானுங்க. காவேரி, நீ இருக்கிற இடத்துக்கே நானும் மொத்தமா வந்துடலாமான்னு தோடுது. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏதாவது யோசிச்சு பேசுறியா? வள்ளி, என்னால தாங்கிக்க முடியல. ராக மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னைக்காவது அவனை திட்டிருக்கனா இல்ல அடிச்சிருக்கனா? ஆனா இவன் எப்படி? நான் தப்பா நினைக்காத. ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுன்னா, தோளுக்கு மேல விழுந்த புள்ளியை இப்படியா கையை நெட்டி அடிக்கிறது? அதுவும் 4 பேருக்கு முன்னாடி. அவன் என்ன முன்ன மாதிரி தனி ஆளானா? கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீக்கிரமே அவனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா, என்னதான் நம்ம பிள்ளையா இருந்தாலும் உரிமை எடுத்துக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எனக்கு என்ன இவனை அடிக்கணும்னு ஆசையா இல்ல வேண்டுதலா? பண்ற ஏதாவது சரியா இருக்கா வள்ளி? அண்ணா, அது தப்புதான் அண்ணா. அது நான் சரின்னு சொல்லல. அதுக்காக நீ அவனை கையை நீட்டி வேற நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது சொல்லு? இவன் பண்ற தப்பா பார்த்தா என் மனசுல இருக்கிற கோபம் உடனே கைக்கு மாறுது. அவனை அடிச்சிட்டு நான் மட்டும் நிம்மதியா இருக்கேன்னு நினைக்கிறியா? என் காவேரி முன்னாடி நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்.
என்ன இப்படி வேதனைப்படுத்துறாங்களே வள்ளி. சரிண்ணா, நீ கவலைப்படாத. இதெல்லாம் சரியாயிடும் சீக்கிரமே. அவனை சொல்லியும் தப்பு இல்லைண்ணா. நல்ல வசதியா வாழ்ந்த பிள்ளைங்க கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணி பழகிட்டாங்க. வாழ்க்கை திடீர்னு ஒரே நாள்ல புரட்டி போட்டா அவங்கள என்னன்னா பண்ணுவாங்க? எனக்கு புரியுது வள்ளி. அதுக்காக இந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தானே மாறேன். இந்த வீட்டோட கடைக்குட்டி. அவனை நான் எவ்வளவு திட்டிருக்கேன், எவ்வளவு அடிச்சிருக்கேன். இன்னைக்கு அவனை பார்த்து இவனுக்கு கத்துக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அவனு இவ்வளவுதான் சமாளிப்பா வள்ளி. குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி மொத்த சொத்தும் போய் குடும்ப பொறுப்பு அவன் தலைக்கு மாறிடுச்சு. ராத்திரி பகலுமா கஷ்டப்படுறான். ஆனா அவன் தன் கஷ்டத்தை வெளியே சொன்னதே கிடையாது. இங்க கஷ்டம் வெளியே சொல்லி புலம்பாம இருக்கிறவனை எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சுத்தி இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க வள்ளி. ஆனா அது அப்படி இல்லை. புலம்பினா நம்மள சேர்ந்தவங்க உடைஞ்சு போயிடுவாங்கன்னு அந்த கவலைய தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மாற. எனக்கு தெரியும்ண்ணா. நான் கேட்கறது என்ன வள்ளி, இவனுங்க அவனுக்கு உதவி பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருக்கலாம்ல. போராத குறைக்கு அண்ணன் தம்பிங்க ஆளாளுக்கு மல்லுக்கு நிக்கிறானுங்க. இதுக்காக இவங்கள நான் பார்த்து பார்த்து வளர்த்த. ஒத்துமையா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்ட அது வெறும் வார்த்தையில தான் இருக்கே தவிர நட்சத்திர ஒருத்தனுக்கு ஒருத்தன் புகஞ்சுகிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து எனக்கு கோபம் வராதா? ஆதங்கமா இருக்காதா? அண்ணா, இங்க பருவம் கவலை கோபம் இது எல்லாமே எனக்கு புரியுது. இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும்ண்ணா. நீ இதையே நினைச்சு உன்னை வருத்திக்கிட்டு உடம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காத. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறதா, தானா சரியாயிடும்ண்ணா. அண்ணி, நீங்க ராகவனை கூப்பிடுங்களேன். நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா எடுப்பான். கூப்பிட்டு பாருங்க. மாறா போன் எடுக்கல. மாறா, அக்கா போன் பண்ணுக்கா. திரும்ப பண்ணா எடுப்பாரு. கண்மணி, என்னாச்சுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறாரு வள்ளியம்மா. ஐயோ, ஐயோ, ஏன் தான் இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல.